Hello friend, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு டே என்ன டே அப்படின்னா வைவா டே. ஸோ ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டிசைன் வைவா டேனாலே சொன்னாலே ஓகே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மாதம் அந்த வருஷம் அந்த செமஸ்டர் ஃபுல்லாக பாடுபட்டது இந்த ஒரு நாளைக்காக தான். அண்ட் வந்து இந்த கடைசி ஒரு வாரம் இருக்கும் பாருங்கள், அந்த வைவாக்கு ஒரு வீக் முன்னாடி அப்படியே ஒரு ஃபெஸ்டிவல்லாம் எப்படி அலைஞ்சிட்டு இது பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி வந்துட்டு தூக்காமல் கொள்ளாமல் அந்த 1 வீக் வந்து சுற்றிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டே வந்து இன்னைக்கு. ஸோ வைவா டே. ஸோ என்ன ரொம்ப நாளாகவே வந்துட்டு ஒரு கண்டென்ட் யோசிச்சிருந்தேன், எதுவுமே முடியல. அது மட்டும் இல்லாமல் சொன்ன வைவான்னு ஸோ வந்துட்டு அதுக்கான ஒர்க்லாம் பண்ணுறதுக்கே வந்து டைம் வந்து அப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னடா இது எதுவுமே வீடியோ போடாமல் இருக்கோமே, சரி நம்ம வைவானால தான் வீடியோ போடாமல் இருந்தேன், சரி வைவாவே ஒரு வீடியோ போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு யோசித்தேன். ரெடி ஆகிட்டு நம்ம இன்னைக்கு போகிறோம். ஸோ பிரிண்ட் அவுட்ஸ்லாம் வந்து எடுத்தாச்சு, கொஞ்சம் இன்னும் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம அங்கே போகிறோம். போயிட்டு நிறைய சேஞ்சஸ் இருக்குங்க, நிறைய தப்பாக பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நான் லாஸ்ட் மினிட்ல வந்து அவசரமாக முடிக்கணுமேனு சொல்லிட்டு முடித்தேன். எனக்கே பார்க்கும்போதே கண்கூடாவே நிறைய தப்பெல்லாம் தெரிஞ்சுது. அவங்க யோசிச்சு பாருங்க, தெரியாமல் எப்படி இருக்கும், இப்போ அது எக்ஸ்டர்னல் கண்ணுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ எனிவேஸ் முடிச்சு தானே ஆகணும். ஸோ வேறு வழி இல்லை. அதனால் வந்துட்டு பிரிண்ட் எடுத்ததில் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வேறு மாற்றணும். ஸோ அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போகணும். அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரில. லேட் சப்மிஷன் வேறு, அதுக்கு வேறு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன அலப்பறம் நடக்க போகுதுன்னு தெரில. ஃபஸ்ட்டு எல்லாம் கவர் பண்ண முடியுமானே தெரில. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய டென்ஷனுங்க. ஷீட்ஸ் எல்லாமே இதுவே பிரிண்ட் எடுத்துகிட்டு வரல. என்ன நம்பி ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்களோட தான் எடுக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ காலையில் வந்து சமயம் மேம் திட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஷீட்ஸ் வந்து போட்டு விட்டு பைக் வந்துட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ காலேஜ் வாசலில் வந்து நின்றுட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஷீட்ஸே என்ன கைக்கு வரல. ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு தெரியல. அதுவாடி தேங்க்யூ மேம். இவ்வளோ வெயிட்டாக இருக்குது எப்படி சாம்பு வந்து என்ன இது மஞ்சளா இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இந்த சீட் மட்டும் தான் நல்லா இருக்கு.
0 அமௌண்ட்டுக்கு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் வாங்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாரும் வந்து என்ன ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்கும்னு கமெண்ட் செக்ஷனில் போடுறீங்க. நீங்கள் வாங்கி போடுற கப்பு இந்த கப்பு போதும். அந்த இது கவுண்ட் பண்ணி சேர்த்துருக்குள்ள இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இதில் ஒன்று இவ்வளோத்தையும் வாங்கினா அதை உடச்சி தான் எடுக்கணும். ஐஸ்கிரீம் இப்போ நானும் சகானாவும் உனக்கு பிடிக்குமா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா அவளும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஐஸ்கிரீம் நான் ரொம்ப நாள் சாப்பிடாம இருந்தேனா சாப்பிடக்கூடாதுதான் இருந்தேன். சரி இன்னைக்கு வைவாவை முடிச்சிட்டோம் ஒரு சாப்பாடை சாப்பிடுவோம் ஒரு ஐஸ்கிரீம் தின்னு விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தின்னுட்டுருக்கேன். பட்டர் ஸ்காட்ச் ஃப்ளேவர் அதாங்க நான் கேட்டேன் உங்களுக்கு காது விழுந்துச்சுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் போடுறீங்க. ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணுங்க. ரெட் ஹாட் கமெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஃப்ளேவரில் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் ஹாட் வந்து போடுறீங்க. ஓகே ப்ரூனி வந்து என்னோட ஃபேவரட் வந்து வெண்ணிலா. இதில் என்ன தெரியுமா சில்லி ஐஸ்கிரீம்னு ஒன்று இருக்குது ப்ரோ சாப்பிட்ருக்கியா? எங்கே தெரியுமா திண்டுக்கல்ல பொன்ராம் பிரியாணி ஒன்று கடை இருக்கும் அங்கே ஃபேமஸ் அது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு கேட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா சீட்டில் சைன் போட்டு வாயிலெல்லாம் காட்டக்கூடாது மேம் வந்து சீட்ஸ் எல்லாம் அங்கே ஓரத்தில் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் பிக் பண்ண சொன்னாங்க. ஸோ எடுத்து பிக் பண்ணிட்டு இப்போ என்னன்னா வந்து எங்களோட ஷீட்ஸ் நாங்கள் பண்ணது எல்லாமே வந்து ஜிசியில் சப்மிட் பண்ணிவிட்டு சைன் போட சொன்னாங்க. ஸோ சப்மிட் பண்ணிக்கலாம் வந்து நான் என் லேப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு உட்காந்துட்டு எனக்கு கூட உடச்சாலும் எல்லாருமே வந்து பேஷண்ட் ஆகிடும். ஒருத்திக்கு காலில் திரும்பி பிடிச்சி இழுக்குது, இன்னொருத்திக்கு தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா, இன்னொருத்தி அவளாம் செத்துட்டாங்களா செத்துக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. ஸோ அந்தளவுக்கு அவள் நேற்றே செத்துட்டு இருக்கா. அந்த மாதிரி வந்து பேஷண்ட் அப்படியே ஆஸ்பத்திரி வார்டு மாதிரியே எடுத்துக்காங்க. ஒரு வாரத்தில் உடம்ப தேத்திட்டு வரோம் தியரி எக்ஸாம்ஸ்க்கு. ஆஃப்டர் வைவா எஃபெக்ட்ஸ் பாருங்கள். கிளாஸே எப்படி இருக்குது ஆடுது வெடிச்சு போய் யாருமே இல்லாமல் மேம் வந்து லைட் ஃபேனில் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு கிளம்ப சொன்னாங்க. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஒரு லைட்டு விட்டுட்டேன் நல்ல வேலை. ஐயோ உள்ள போய் ஆஃப் பண்ணணுமா? இன்னும் நாளைக்கு காலையில் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 2 டிசைன் பண்ணுவோம், அப்பார்ட்மெண்ட்டு மியூசியம் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்களா இதுதான் எங்கள் ஷீட். நாளைக்கு மியூசியம் டிசைனுக்கு இந்த 4 ஷீட்டு. ஸோ இதை வந்து நாளைக்கு பண்ணணும். எப்படி 2 days இதுதான் ஒரே வீடியோவில் கவர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். யூ ஷுட் நாட் இந்த வைவா டைமிங்கில் இந்த மாதிரி வைவா முடிச்சுட்டு இந்த மாதிரி லைட்லாம் போட்டதுக்கப்புறம் நடந்து போகிறதே ஒரு தனி சுகம். அப்படிதாடி தலையாட்டப்பட்ட பேசணும் இது தலையாட்டுறது தான் லூஸு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் செகண்ட் டே 2 வந்துட்டோம். ஒரு முக்கியமான ஒரு நம்பர் வேகமாக வந்துட்டுருக்காரு. நம்ம இப்போ அவங்க வந்து நம்ம ரகசியமாக வந்து காமிக்கிறோம். தைலம் தேடி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தவங்களுக்கு தலைவலி முக்கியமான ஒரு நம்பருக்கு. சரண் தைலம் இருக்கா? நாங்கள் போய் தைலம் வந்து மேம் கிட்ட கேட்டு ஒரு பேப்பரில் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு கொடுக்க வேண்டிய பேப்பரில் கையில் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பேப்பரில் கொடுத்தாச்சு. கொடுக்க வேண்டியவங்க கொடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டே 2 நான் சொன்ன மாதிரி மியூசியம் வந்துட்டு இருக்குது. அதனால் ரெடி ஆகி காலையில் என்ன பண்ணேன்னா தூங்கிட்டு இருந்தேன். அப்பாவோட ஃப்ரெண்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். அவங்க எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. ஒரு 8:30 இருக்கும். எனக்கு கனவு என்னென்னா செமஸ்டர் ஹாலிடே ஏதோ என்ஜாய் பண்ணுற ஒரு கனவு. அப்போ என்ன இருக்குன்னா எக்ஸாம் லீவ் விட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன்னா அந்த அக்கா கேட்டாங்க நீங்கள் காலேஜ் இல்லையான்னு எடுத்துகிட்டு அந்த யாபத்தில் காலேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஞாபகம் வருது. ஐயோ இன்றைக்கி இன்னும் நம்ம செகண்ட் டிசைனே முடிக்கல எனக்கு வைவா இருக்கிறது. அப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஞாபகம் வந்து அப்புறமா எந்திரிச்சு அறக்க பிறகு கிளம்பி ஓடி வந்தேன். நான் மட்டும் சப்போஸ் அவங்க சொல்லாமல் இருந்தது தான் தூங்கிட்டே இருப்பேன். அப்படியே அவங்க சொல்லியும் நான் லீவ் நினச்சி தூங்கியிருந்தேன்னா அவ்வளோதான் இன்றைக்கி வைவா அவ்வளோ கூட்டிகிட்டு போயிருந்துருக்கும். இவன் 6 மணி இங்கேருந்து மணின்னு கூப்பிட்டா கேட்க மாடி. மணிஷ் மணிகண்டன். ஸோ வீடியோவை 2 நாளில் முடிச்சலான்னு பார்த்தா 3ஆவது நாளாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஓப்பன் டே வந்து சொல்லியிருக்காங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே கூப்பிட்டு வந்து நம்மளோட ஷீட்ஸை வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் எங்கள் அப்பா வந்து வர சொல்லியிருக்கேன். எப்போ வருவான்னு தெரியல. கால் பண்ணி திரும்பி கூப்பிடணும். ஸோ நிறைய பேர் 15 பேர்கிட்ட வர சொன்னாங்க. பட் எல்லோரும் வரல. நாங்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு இந்த ஷீட்ஸ்லாம் வந்து பார்க்க வருவாங்க. என் ஷீட் அங்கே அந்த தொங்குது. தேஜா
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க ஏஞ்சல் சீக்ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். பாய் பாய் கைஸ். இன்னோவேட்டிவ் வேர்ல்ட் த்ரூ ஏஞ்சல் சீக்ரெட் யூடியூப் சேனல். தேங்க்யூ.